ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்வின் அனுபவங்கள் வழியாக உங்கள் சரவணன். நம்ம பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நம்மளுடைய பெற்ற தாய் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டாங்க அதை பொறுத்து தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆரோக்கியத்தை மேம்பாட நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பான ஒரு ஆரோக்கியமான முறையை நம்ம கையாளணும். இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அது இல்லை, அதுதான் செல்வத்திலே மிக சிறந்த செல்வம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம்தான். என்னை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய சிறப்பான ஒரு குறிக்கோள். அது நம்ம அந்த ஆரோக்கியத்தை இழந்த பிறகு தான் அதுக்கான ஒரு தேடலை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த தேடல் வராது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா சிறப்பாக நம்ம கையாண்டோம் அப்படின்னா ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க முடியும். இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆரோக்கியத்தை இழந்த பிறகு மட்டும்தான் அந்த ஆரோக்கியத்தை தேடுறோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போதே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பயணத்தை நம்ம நோக்கி போகணும். ஒரு நல்ல உணவு பழக்கமாக இருக்கட்டும், ஒரு யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கட்டும், உடல் பயிற்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை நாமளே பார்த்திங்கன்னா சிறப்பாக வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா லைஃப் லாங் நம்ம சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்கிறத மக்கள் இன்றைக்கி இப்போ சரியான முறையில் பயன்படுத்துகிறதில்ல. அதை நம்மளே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லவ் பண்ணணும். அந்த லவ் பண்ணும்போது மட்டும்தான் செல்ஃப் லவ் அப்படிங்கிற கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்க முடியும். அது உணவு பழக்கமாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், மெடிடேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம நம்மளே சிறப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இல்லாமல் ப்ளஸ் மனநிலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் தாட்டெல்லாம் ஓடும். அதை பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக நம்ம மாற்றணும். மாற்றி சிறப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் ஆரோக்கியமாக இருக்கிறது அது உறுதுணையாக இருக்கும். என்னை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியங்கிறது மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வம் இல்லைன்னா மற்ற செல்வத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்த பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால் முதல்ல நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறத சிறப்பாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அது என்னோட அனுபவம். நான் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பான ஒரு பயிற்சியை நான்